நேதாஜி பைபாஸ் சாலையில் பிரபலமான ஜவுளி கடை இயங்கி வருகிறது. இந்த கடையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் ராயக்கோட்டை பகுதியைச் சேர்ந்த ரியாஷ் அகமது என்பவர் மேலாளராக பணிபுரிந்து வருகிறார். இவர் கடந்த 16ஆம் தேதி இரவு வழக்கம்போல் கடையை பூட்டிவிட்டு சென்றுள்ளார். பின்னர் 17ஆம் தேதி வழக்கம்போல் கடையை திறக்க வந்தபோது கடையின் மேற்கூரை உடைக்கப்பட்டு இருந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்து உள்ளே சென்று பார்த்தபோது பணப்பெட்டியில் இருந்த 14,62,500 ரூபாய் பணத்தை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றது தெரியவந்தது. இதுகுறித்து ரியாஷ் அகமது தருமபுரி நகர காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் கடையில் இருந்த சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்டு வந்தனர். அதில் பிடமனேரி பகுதியைச் சேர்ந்த குமார் என்பவரின் மகன் பாரத்குமார் மற்றும் கடகத்தூர் பகுதியைச் சேர்ந்த மோகன்குமார் திருட்டில் ஈடுபட்டது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து அவர்களை கைது செய்த போலீசார் இவர்களிடமிருந்து 13,93,790 ரூபாய் ரொக்கம் பணம் பறிமுதல் செய்தனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த கோமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்தவர் மோகன். இவர் விருத்தாச்சலம் அரசு போக்குவரத்து கழக பணிமனை ஒன்றில் ஓட்டுநராக பணிபுரிந்து வருகிறார். இவர் நேற்று இரவு வழக்கம் போல பணியை முடித்துவிட்டு டெப்போவிற்கு பேருந்தை ஓட்டி சென்றபோது மதுபோதையில் இருந்த வாலிபர் ஒருவர் சாலையில் தனது மோட்டார் சைக்கிள்களில் உட்கார்ந்து கொண்டு வழிவிடாமல் இருந்துள்ளார். இதனையடுத்து பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் இருவரும் இளைஞரிடம் பேசி பேருந்தை எடுத்து சென்றுள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த போதை ஆசாமி தனது நண்பர்களுடன் பணிமனைக்குள் புகுந்து அரசு பேருந்து ஓட்டுநர் மோகனை சரமாரியாக தாக்கியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களுக்கு பணி பாதுகாப்பு வழங்க கோரியும் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே பேசார்பட்டினம் பகுதியில் பெரிய கண்ணூரை சேர்ந்த பொறியாளர் அரவிந்த் என்பவருக்கும் கீழ்மேல்குடியைச் சேர்ந்த பட்டதாரி சந்தியாவுக்கும் திருமணம் நடைபெற்றுள்ளது. இதில் நகைகள், பாத்திரங்கள் சீர்வரிசையோடு மணமகள் பாசமாக வளர்த்த ஜல்லிக்கட்டு காளை, ஆடு, நாய், கோழிகளை அவருக்கு சீதனமாக குடும்பத்தினர் கொடுத்துள்ளனர். அதை பெற்றுக்கொண்ட மணமகள் சந்தியா, அரவிந்த் மிகுந்த மகிழ்ச்சியடைந்தனர். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே உள்ள பொத்தக்காலன் விளை திருக்கல்யாண மாத திருத்தலத்தில் 111வது ஆண்டு தேரோட்ட திருவிழா கடந்த 14ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து 10 நாட்கள் நடக்கும் திருவிழாவில் தினமும் காலையில் 5:30 மணிக்கு முதல் திருப்பலியில் 7:30 மணிக்கு திரு யாத்திரையுடன் திருப்பலியும் மாலையில் ஜெபமாலை மறையுரையுடன் கூடிய நற்கருணை ஆசீரும் நடைபெற்றது. இந்நிலையில் 9ஆம் திருவிழாவான இன்று திரு யாத்திரையுடன் திருப்பலியும் பின்னர் திருக்கல்யாண மாதா தேரில் வீதியில் உலா வந்து பக்தர்களுக்கு காட்சி அளித்தார். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஜெபித்தனர். கர்நாடக மாநிலம் பெங்களூரில் இருந்து காட்பாடி, அரக்கோணம், சென்னை வழியாக பீகார் மாநிலம் பாடலிபுத்திராவுக்கு வாராந்திர எக்ஸ்பிரஸ் ரயில் இயக்கப்படுகிறது. இந்த ரயில் ராணிப்பேட்டை மாவட்டம் முகுந்தராயபுரம் அருகில் வரும்போது ரயில் இன்ஜினில் இருந்து 2வது பொதுப்பேட்டியின் சக்கரங்கள் இறுக்கி பிடித்தது. இதனால் ரயில் இயல்பான வேகத்தில் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது. மேலும் லேசாக புகை வந்தது. இதை உணர்ந்த ரயில் லோகோ பைலட் முகுந்தராயபுரம் ரயில் நிலையம் அருகே ரயிலை நிறுத்தினர். பின்னர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த ரயில்வே ஊழியர்கள் பழுது நீக்கும் பணியில் ஈடுபட்டனர். அப்போது ரயிலில் லேசான தீ விபத்து ஏற்பட்டதால் அதிர்ச்சியடைந்த ஊழியர்கள் உடனடியாக செயல்பட்டு தீயை அணைத்தனர். இதனால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. நாகை மாவட்டம் திருமருகல் அடுத்த திருக்கண்ணபுரம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 682 மாணவர்கள் படித்து வருகின்றனர். இதே பள்ளியில் கடந்த 2001 முதல் 2004 வரை படித்த முன்னாள் மாணவர்கள் வாட்ஸ்அப் குரூப் மூலம் படித்த பள்ளிகள் குறித்து ஆலோசித்து வந்தனர். அப்பொழுது நம் பள்ளிக்கு சுகாதாரமான குடிநீர் வழங்க வேண்டும் என ஒருமித்த கருத்தாக இருந்த நிலையில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் இயந்திரம் வாங்குவதற்கான தொகையை முன்னாள் மாணவர்கள் அளித்து இயந்திரத்தை வாங்கி பள்ளிக்கு வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் தலைமை ஆசிரியர் மாதவன் மற்றும் தற்போதைய பள்ளி தலைமை ஆசிரியர் வெங்கட சுப்பிரமணியன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு நன்றி தெரிவித்தனர். தேனி மாவட்டம் அனுமந்தன்பட்டியைச் சேர்ந்த வின்சென்ட் வேளாங்கண்ணி தம்பதியினரின் இளைய மகன் அன்புராஜன். இவர் சென்னையில் உள்ள தனியார் பெண்பொருளில் கம்பெனியில் பணியாற்றி வரும் நிலையில் தற்போது சொந்த ஊருக்கு வந்த அவர் அனுமந்தன்பட்டியிலிருந்து தனது இருசக்கர வாகனத்தில் சென்றபோது எதிரே வந்த சரக்கு வேன் மோதி அன்புராஜன் படுகாயமடைந்தார்.
இதனையடுத்து அன்புராஜாவுக்கு தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் அவர் மூளைச்சாவு அடைந்தார். இதனையடுத்து அன்புராஜனின் உடல் உறுப்புகளை அவரது பெற்றோர்கள் தானமாக வழங்கினர். இதனையடுத்து உடலுறுப்பு தானம் வழங்கிய அன்புராஜாவின் உடலுக்கு தமிழ்நாடு அரசின் சார்பில் மாவட்ட வருவாய் அலுவலர், வருவாய் கோட்டாட்சியர், வட்டாட்சியர் உள்ளிட்டோர் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர். நீலகிரி மாவட்டம் உதகை பழங்குடியினர் பண்பாட்டு மையத்தில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் சார்பில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் ராசா, தமிழ்நாடு சுற்றுலாத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டு பட்டப்படிப்பு பயின்ற மகளிருக்கு திருமண நிதியுதவியாக 50,000 ரூபாய் வீதம் 328 பயனாளிகளுக்கும் 1,64,00,000 மற்றும் பட்டப்படிப்பு அல்லாத மகளிருக்கு திருமண நிதியுதவியாக 25,000 ரூபாய் வீதம் 151 பயனாளிகளுக்கு 37,75,000 3.8 கிலோ தங்கத்தினையும் வழங்கினர். திருச்சி மாவட்டம் சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு ஆந்திர மாநிலத்தில் இருந்து 40 பேர் கொண்ட குழுவினர் ஆன்மீக சுற்றுலா வந்துள்ளனர். அதில் ஆந்திர மாநிலம் விஜயவாடா ராணிகாரு பகுதியைச் சேர்ந்த வெங்கட குண்டாரெட்டி என்பவர் தனது மனைவி ஜெயமாவுடன் வந்துள்ளார். இவர்கள் சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் சாமி தரிசனத்திற்காக வரிசையில் நின்று கொண்டிருந்தபோது வெங்கட குண்டாரெட்டி திடீரென மாரடைப்பு ஏற்பட்டு மயங்கி விழுந்துள்ளார். இதனையடுத்து அவரை மீட்ட அங்கிருந்த மக்கள் கோவில் வளாகத்தில் உள்ள முதலுதவி சிகிச்சை மையத்திற்கு கொண்டு சென்றனர். அங்கு அவரை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் வெங்கடகுண்டாரெட்டி ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர். இந்த சம்பவம் சுற்றுலா வந்தவர்கள் மத்தியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. இதையடுத்து அவரது உடல் தனியார் ஆம்புலன்ஸ் மூலம் விஜயவாடாவில் உள்ள அவரது வீட்டிற்கு அனுப்பி வைக்கப்பட்டது. அஸ்ஸாமில் கோவிலில் வழிபட சென்ற காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி பாஜகவினரால் தடுத்து நிறுத்தப்பட்டார். இதனை கண்டித்து காங்கிரஸ் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அதன் தொடர்ச்சியாக தேனி மாவட்ட காங்கிரஸ் கட்சி சார்பில் தேனி பழைய பேருந்து நிலையம் முன்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் சுமார் 50க்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியினர் பங்கேற்று கண்டன முழக்கங்களை எழுப்பினர். தமிழகத்தில் தேசிய அளவிலான கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டுப் போட்டிகள் செங்கல்பட்டு மாவட்டம் வண்டலூர் அருகே மேலக்கோட்டையூர் தமிழ்நாடு உடற்கல்வியியல் மற்றும் விளையாட்டு பல்கலையில் நடைபெற்று வருகிறது. இதில் 18 வயதிற்குட்பட்ட ஆண், பெண் இரு பிரிவுகளுக்கு தனி நபர்களும் 5 மீட்டர் சைக்கிளிங் போட்டி, குழுவாக 1000 மீட்டர் சைக்கிளிங் போட்டி இறுதி சுற்று முடிவடைந்தது. இதில் பெண்கள் பிரிவில் 500 மீட்டர் தனிநபர் போட்டியில் தமிழகத்தைச் சேர்ந்த ஸ்ரீமதி முதலிடம் பெற்று தங்கப் பதக்கமும், தமிழரசி 3ஆம் இடமும் பெற்று வெண்கலப் பதக்கமும் வென்றனர். பெண்கள் பிரிவில் 1000 மீட்டர் குழு போட்டியில் தமிழகத்தைச் சேர்ந்த தன்யதா, ஸ்ரீமதி, தமிழரசி, பூஜா, ஸ்வேதா ஆகிய 4 பேர் முதலிடம் பெற்று தங்கப்பதக்கம் வென்றனர். 1964ஆம் ஆண்டு படித்த மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் ஒன்று கூடும் நிகழ்ச்சி சென்னை மயிலாப்பூரில் உள்ள தனியார் விடுதியில் நடைபெற்றது. இதில் முன்னாள் முதல்வர் அண்ணாதுரைக்கு மருத்துவம் பார்த்து வரும் பேராசிரியர் அன்பழகனின் பேரன் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள பல நாடுகளில் இருந்தும் மாணவர்கள் வந்திருந்தனர். முன்னதாக அனைவருக்கும் மாலை அணிவித்து வரவேற்கப்பட்டனர். காலை வணக்கம். நான் டாக்டர் வி. சொக்கலிங்க, விஜயநல மருத்துவர். நான் டாக்டர் சுபாஷ் ராஜன் சந்தோஷம். இங்கே இருக்கின்ற 60வது வருடம் கொண்டாடி கொண்டிருக்கின்ற நிறைய பேருக்கு நான் ஆசிரியராக இருந்தேன். என்னுடன் நான் 56 வருடம் பணியை முடித்து 56 வருடம் பணியை துவங்கி கொண்டிருக்கின்ற இதயநல மருத்துவராக ஒன்றே ஒன்று ஒரு நற்செய்தி. என் மாணவர்கள் அனைவரும் உலகம் முழுவதும் இருக்கின்றார்கள் ஆயிரக்கணக்கில். எனக்கு மகிழ்ச்சியும் பெருமையும் அளிப்பது என் மாணவர்கள் அனைவரும் என்னை விட மிக உயர்ந்த நிலையிலிருந்து உலக மக்களுக்கு பணி செய்வது தான். எத்தனை வருடம் உழைக்க வேண்டும் என்றால் நான் ஒன்றே ஒன்று கூறுகின்றேன், உயிருள்ளவரை உழைக்க வேண்டும்.
உழைத்து கொண்டிருக்கும் பொழுது உயிர் பிரிய வேண்டும். ஒவ்வொரு இதயமும் 100 வருடம் கடந்து இயங்க வேண்டுமென்றால் அதற்கு தேவை ஒன்றே ஒன்று, மகிழ்ச்சி மட்டும். அதுதான் சுபாஷ் ராஜன் அவர்கள் அனைவரும் தான் மகிழ்ந்து மற்றவர் மகிழ வைப்பதே ஒரு பெரிய சக்தி என்று நினைத்து, நாம் மட்டும் நலமுடன் வாழ்வு முக்கியமல்ல, உலக மக்கள் அனைவருடைய நலத்தையும் பார்த்து கொண்டால் உலக மக்கள் அனைவரும் வளமுடன் வாழ முடியும். தான் மகிழ்ந்து மற்றவர் மகிழ வைக்கும் பொழுது அவன் மனிதன் அல்ல, மாமனிதன் அல்ல, அவன் தெய்வமாகவே ஆகிவிடுவான் என்று சொல்லி, மகிழ்ச்சி என்பது கொடுப்பதில்தான் மகிழ்ச்சி, அதைவிட பல மடங்கு மகிழ்ச்சி விட்டு கொடுப்பதில் என்ற மாற்று கருத்தில் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அசாம் மாநிலத்தில் கோவிலுக்கு சென்ற காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தியை தடுத்து நிறுத்தி அவமதித்த பாஜகவை கண்டித்து திருப்பூர் வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சி சார்பில் பல்லடம் கொசவம்பாளையம் சாலையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. வடக்கு மாவட்ட தலைவர் கோபிநாத் பழனியப்பன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் பல்லடம் நகர தலைவர் ஈஸ்வரமூர்த்தி, வர்த்தக பிரிவு மாவட்ட தலைவர் மணிராஜ் மற்றும் ஒன்றிய வட்டார நகர நிர்வாகிகள் கலந்து கொண்டு பாஜக அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். ஜாதியில் அரசியலை நிறுத்திக்கொள். அரியலூரில் அரசு மேல்நிலைப் பள்ளி அமைந்துள்ளது. இப்பள்ளியில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பில் மெல்ல கற்கும் மாணவ மாணவிகளுக்கு ராம்கோ சிமெண்ட் ஆலையின் சார்பில் தயாரிக்கப்பட்ட வழிகாட்டி வினாவிடை தொகுப்பு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் விஜயலட்சுமி கலந்து கொண்டு வழிகாட்டி வினாவிடை தொகுப்புகளை வழங்கினர். பின்னர் இதனை பயன்படுத்தி நல்ல மதிப்பெண்கள் பெற்று சிறந்த உயர்கல்வியை பெற வேண்டும் என தனது வாழ்த்தினை தெரிவித்தார். இதில் ஆசிரியர்கள், மாணவ மாணவிகள் மற்றும் ராம்கோ சிமெண்ட் ஆலை அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். தென்காசி மாவட்டம் மேலமருதபுரம் பகுதியில் உள்ள அருந்ததியர் காலனியில் சுமார் 80 குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் அந்த பகுதியில் கடந்த 1991 முதல் 1992ஆம் நிதியாண்டில் ஜவஹர் கூட்டு குடியிருப்பு திட்டத்தின் கீழ் கட்டுக் கொடுக்கப்பட்ட வீடுகள் தற்போது மிகவும் சேதமடைந்து பயன்படுத்த முடியாத நிலையில் உள்ளது. இதனை சரி செய்து கொடுக்கவும் மக்கள் வசித்து வரும் பகுதியில் சாலை, குடிநீர், நூலகங்கள் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்திட வலியுறுத்தியும் தென்காசி மாவட்ட ஆட்சித் தலைவரிடம் அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் கோரிக்கை மனு ஒன்று அளித்தனர். அதில் தங்கள் பகுதிக்கு எந்தவித அடிப்படை வசதிகளையும் செய்து கொடுக்காத, பொதுமக்கள் புகார் மீது நடவடிக்கை எடுக்காத மேலமருதபுரம் ஊராட்சி தலைவருக்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது மேலமருதபுரம் ஊராட்சி தலைவரை காணவில்லை என கூறி கோஷமிட்டதால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. தேனி மாவட்டம் சின்னமனூர் மெயின் ரோடு முத்துமாயாண்டி பிள்ளை தெருவில் வசித்து வருபவர் ராதாகிருஷ்ணன். இவரது மனைவி சரண்யா. இவர்களுக்கு 2 பிள்ளைகள் உள்ள நிலையில் மது பழக்கத்திற்கு அடிமையான ராதாகிருஷ்ணன் தினமும் குடித்துவிட்டு வந்து மனைவியுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருவதை வழக்கமாக கொண்டிருந்துள்ளார். இந்நிலையில் இரவு வழக்கம் போல் மதுபோதையில் வந்து மனைவியுடன் தகராறில் ஈடுபட்டுள்ளார். அதில் ஆத்திரமடைந்து ராதாகிருஷ்ணன் மனைவியை பிடித்து சுவற்றில் முட்டியதில் அவர் பலத்த காயமடைந்துள்ளார். இதனையடுத்து அவரை மீட்ட அப்பகுதி மக்கள் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த நிலையில் வீட்டில் இருந்த ராதாகிருஷ்ணன் மாடியிலிருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்டுள்ளார். பின்னர் இதுகுறித்து அப்பகுதி மக்கள் அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த சின்னமனூர் போலீசார் ராதாகிருஷ்ணனின் உடலை மீட்டு உடற்கூறு ஆய்விற்காக சின்னமனூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குடியரசு தின விழாவை முன்னிட்டு தூத்துக்குடி மாவட்ட விளையாட்டு அரங்கில் நடைபெறும் நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் லட்சுமிபதி கலந்து கொண்டு தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறை அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொள்வார். இதற்காக மாவட்ட விளையாட்டு அரங்கத்தில் காவல்துறையினர் அணிவகுப்பு ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. இதில் ஆயுதப்படை காவல் ஆய்வாளர் துரைமுருகன் தலைமையிலான 180 ஆண், பெண் காவல்துறையினர் மற்றும் தீயணைப்பு வீரர்கள், ஊர்காவல் படையினர் ஆகியோர் ஒத்திகை நிகழ்ச்சியில் ஈடுபட்டனர். இதேபோன்று தேசிய மாணவர் படை மற்றும் கடற்படை மாணவர்களும் ஒத்திகையில் ஈடுபட்டு வருகின்றனர்.
கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே பேரங்கியம் கிராமத்தில் உள்ள விவசாய நிலத்தில் 9 மயில்கள் இறந்து கிடப்பதாக விருத்தாச்சலம் வனச்சரக அலுவலகத்திற்கு தகவல் கிடைத்தது. அதன் பேரில் வனச்சரக அலுவலர் ரகுவரன் தலைமையிலான குழுவினர் நேரில் சென்று விசாரணை நடத்தினர். விசாரணையில் அதே பகுதியைச் சேர்ந்த கணேசன் என்ற விவசாயி தனது நெல் வயலில் அட்டகாசம் செய்யும் வனவிலங்குகள் மற்றும் பறவைகளை கட்டுப்படுத்த சோளம் மற்றும் அரிசியில் பூச்சிக்கொல்லி மருந்து கலந்து தெளித்து இருந்ததும் இதனை சாப்பிட்ட 9 மயில்கள் இறந்ததும் தெரியவந்தது. இதையடுத்து இந்திய வன உயிரின சட்டத்தின் கீழ் கணேசனை கைது செய்து திட்டக்குடி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்த முன்னாள் ஒன்றிய அமைச்சர் ப. சிதம்பரம் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், அசாமில் காங்கிரஸ் யாத்திரையில் நடைபெற்ற வன்முறை சம்பவத்திற்கு பின்புலத்தில் அசாம் முதல்வர் இருக்கிறார் எனவும் இந்த வன்முறையை வன்மையாக கண்டிப்பதாகவும் தெரிவித்தார். மேலும் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் கர்நாடகா, தெலுங்கானாவில் மிக பெரும்பான்மையான இடங்களில் காங்கிரஸ் வெற்றி பெறும் எனவும் நம்பிக்கை தெரிவித்தார். அவருடைய விருப்பம், அவருடைய கடமை, அவருடைய அதிகாரம். பிரதம மந்திரி சுற்றுப்பயணத்தை பத்தி எல்லாம் கருத்து சொல்ல முடியாது. தெலுங்கானா தேர்தல் அறிக்கையை தயாரிச்ச பிறகுதானே சொல்ல முடியும். அவளா இருக்கிறாங்க, யோசனைகள் இருந்தா சொல்லுங்க. அந்த தேர்தலுக்கு காங்கிரஸ் போதுமான சீட்டு பிடிக்கிறதா தகுதியா நீங்க நினைக்கிறீங்களா சார்? கர்நாடகா, தெலுங்கானால சிறப்பான அளவுக்கு நாடாளுமன்ற தொகுதிகளை நாங்கள் வெற்றி பெறுவோம். கர்நாடகத்துல, தெலுங்கானால செம்மையான அரசு அமைந்திருக்கிறது. வாக்குறுதிகளை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். 2 மாநிலங்களிலும் 28, 17, 45 இடங்கள் இருக்கு. 45 இடங்களில் மிக பெரிய பெரும்பான்மை எங்களுக்கு. இந்தியா கூட்டணியில சார் பிரதமர் வேட்பாளரை தேர்ந்தெடுக்கிறது இன்னும் இதுவரைக்கும் உங்க பேரையும் பரிந்துரை செஞ்சிருக்கேன். இந்தியா ஒற்றுமை யாத்திரை, நியாயம் யாத்திரை. அதில் எதுக்கு வன்முறையை தூண்டி விடுறாங்க? அந்த அசாம் முதலமைச்சருடைய பின்பலம் இல்லாமல் இந்த வன்முறை நடந்திருக்க முடியாது. வன்முறை நடந்திருக்கு. அந்த வன்முறையை வன்மையாக கண்டிக்கிறோம். இப்போ கன்னியாகுமரியில தொடங்கி காஷ்மீர்ல முடிஞ்சுது. வன்முறை நடந்துச்சா? ஏன் அசாம்ல மட்டும் வன்முறை நடக்கிறது? காங்கிரஸ் கட்சியில் இருந்தவர் கட்சி மாறி அங்க சட்டமன்ற உறுப்பினர்களை அழைத்து கொண்டு கட்சி மாறி ஒரு ஆட்சி அமைச்சிருக்கிறாரு. அவர் எதுக்கு வன்முறையை தூண்டி விடுறாரு? வன்முறையை கட்டுப்படுத்தணுமா இல்லையா? இப்ப தமிழ்நாட்டில் பிரதமர் சுற்றுப்பயணம் செய்தாரு. வன்முறை நடந்ததா எங்கேயாவது? வன்முறையை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். அசாம் முதலமைச்சரை வன்மையாக கண்டிக்கிறோம். ராமர் கோயில் திறப்பு பற்றி சார்